இன்னொருத்தரை பெருசாக பாராட்டணும்னா ரிங்கு சிங்கை தாங்க. 4 பாலுக்கு 11 ரன் அடித்தார். நம்ம வீடியோவில் சொன்னோம் ரிங்கு சிங் பதிலாக வாசி இறக்கலாமான்னு தோணுது சொல்கிறாங்க. பட் ஆனால் சூரியகுமார் யாதவ் ரிங்கு தான் போவாருன்றீங்க. கரெக்டாக ரிங்கு போனார். 4 பாலுக்கு 11 ரன்னு. அது மேட்ரு கிடையாது. ஃபீல்டிங் என்ன மாதிரி ஃபீல்டிங் பண்ணார். கேட்சு எவ்வளோ பெரிய ஹை கேட்ச்னாலும் எடுக்கிறாரு. ஃபீல்டிங்கு லெக் ஆஃப் சைடில் அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஓடுறாரு. அவ்வளோ வேகமாக ஓடுறாரு. பந்தை சேவ் பண்ணுறாரு. உண்மையிலே இந்த வேர்ல்டு கப்பில் நமக்கு ரிங்கு சிங் வந்து ஒரு பெஸ்ட்டு தான். ஒன்றும் இல்லைங்க. 160 ரன்னு திடீர்னு 150 அடித்தா வெண்ணுங்கிற இடத்துல 160 தான் அடிச்சிருக்கோனாலும் அந்த 20 ரன் அவர் சேவ் பண்ணி கொடுப்பாரு. ஃபீல்டிங்கில் தரமாக ஓடுறாரு. லெக் சைடில் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு ஓடுறாரு. ஆஃப் சைடில் அங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஓடுறாரு. ஓடிக்கிட்டே தான் இருக்கார். அவர் வந்து ஒரு ஃபீல்டிங்க்கான பிளேயர்னால் அது ரிங்கு சிங் தான். அவர் இருக்கிற இடத்துல கேட்ச் வந்து அவர் விட்ட மாதிரியே கிடையாதுங்க. கரெக்டாக பிடிச்சிடுறாரு. மற்ற பிளேயர் கூட கேட்சு டைவ் கேட்சு அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. ஒரு சிலர் எடுக்க முடியலை. இப்போ திலக் வர்மா கூட ஸ்ட்ரைட்டில் ஒரு கேட்ச் விட்டார். அது ரொம்ப ரிஸ்கி கேட்ச் தான். ஆனால் ரிங்கு இருந்தால் எடுத்திருப்பார். அதுக்கு 200% கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம். ஏன்னா அவர் பாலை கரெக்டாக பார்க்குறது ரொம்ப ஸ்பீடாக இருக்கார். அத்லெட்டில் அவர் உண்மையிலே ரன்னிங்கில் செம்ம ஸ்பீடு பக்காவாக இருக்கார். நமக்கு T20 கிடைச்சதில் ஒரு பெஸ்ட்டு ரிங்கு சிங் தான். கண்டிப்பாக செமிஃபைனலு அதாவது நம்ம சூப்பர் 8 நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பார் ரிங்கு சிங்கு. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இந்த மேட்ச்சை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எந்தெந்த பிளேயர்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லாமே இந்த கமெண்டில் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.